வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் லவ் குரு பேசுகிறேன். இது என்னோட ஃபோன் கன்சல்டேஷன் கிளைண்ட்டோட ஸ்டோரி. எப்பயும் போல் அவரோட லவ் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு 10 இயர்ஸாக நாங்கள் லவ் பண்ணுறோம், ரொம்ப நல்லா தான் எல்லாமே போச்சு. பட் லாஸ்ட் 1 இயராகவே எனக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. பொண்ணு மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு. அவள் எனக்கு செட்டே ஆக மாட்டேன்னு எனக்கு கிளியராக தோணுச்சு. ஸோ அவள் வேணான்னு சொல்லி அவட்ட சொல்லலான்னு இருந்தேன். பட் அவளே என்கிட்ட திடீர்னு நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டா. ஏன்னு நான் கேட்டேன். அவள் எந்த சரியான ரெஸ்பான்ஸுமே எனக்கு கொடுக்கல. ஸோ நான் அவன்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். அவள் என்னை விட்டு போயிடுவாங்கிற பயத்தில் ரொம்ப கெஞ்சிட்டேன். பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டேன். அவளோட எல்லா FB, இன்ஸ்டா, வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் போய் அழுது ரொம்ப கெஞ்சிட்டேன். எல்லாத்துலேயும் அவள் பிளாக் பண்ணிட்டான். 3 மாதம் ஆச்சு ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு அவள் வேணும், எப்படி அவளை திரும்ப லவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். அவள் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, பட் ஏன்னு தெரில அவள் எனக்கு இப்போ வேணும்னு தோணுது அப்படின்னு சொன்னார். பிரேக்கப்பில் நடக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக் கைஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பிரேக்கப் அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும். சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தியரி ஒன்று சொல்கிறேன். 70% ஆஃப் பிரேக்கப்பில் பார்ட்னர் ஏன் எக்ஸை திரும்ப லவ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்னை கழட்டி விட்டு போயிட்டாங்க, அதனால் நான் லோயர் வழி ஆகிட்டேன். ஸோ இப்படி இருக்கக்கூடாது. இது நான் அவங்கள லவ் பண்ண வச்சு திரும்ப அவங்கள வேணான்னு சொல்லணும், அப்படின்னா தான் நான் ஹையர் வழியாக ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு இதுக்காக எக்ஸை திரும்ப லவ் பண்ண வைக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருப்பாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு புரியுது உங்களுக்கு? நீங்கள் ஆக்சுவலாக அவங்கள லவ் பண்ணல, அதனால் அவங்க வேணும்னு உங்களுக்கு தோணலை. நீங்கள் லோயர் வழியாக ஃபீல் பண்ணக்கூடாது, ஹையர் வழியாக ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக அவங்கள திரும்ப லவ் பண்ண வைக்க போகிறீங்க. இந்த கிளைண்ட்டுக்கும் இதே இஷ்யூ தான். இவரே கிளியராக சொல்கிறாரு, எனக்கு கேஸ்ட் இஷ்யூ இருக்குது, எனக்கு அவள் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, அவள் செட்டே ஆக மாட்டா, அவள் வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன், பட் கடைசியில் இப்போ எனக்கு வேணும்னு சொல்லி தோணுது அப்படிங்கிறாரு. என்ன இவர் சப்கான்ஷியஸ் சொல்ல வரா அப்படின்னா, அவள் என்னை வேணான்னு சொல்லிட்டா, ஸோ நான் இப்போ லோயர் வேல்யூ, நான் அவளை திரும்ப லவ் பண்ண வச்சு நான் ஹையர் வேல்யூ ஆன பிறகு அவளை வேணான்னு சொல்லுவேன். புரியுதா கைஸ் உங்களுக்கு? அவர் லாஜிக்னால் அந்த பொண்ணை வேணும்னு சொல்ல, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத எமோஷன்னால் அந்த பொண்ணு எனக்கு இப்போ வேணும்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி இன்னொரு கைண்ட் ஆஃப் எமோஷனும் பிரேக்கப்பில் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஸ்கேர்சிட்டி பிரின்சிபல். அது இன்னொரு பேர் ஃபோமோன்னு கூட சொல்லிக்கலாம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஒரு பொருளை இழந்துருங்கிற ஸ்டேஜ் போயிட்டா அது ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ ஆயிரும். நான் ஆல்ரெடி இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பட் திரும்ப ஒரே வாட்டி லாஸ்ட்டாக சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, ஒரு பர்ஸ் ஒன்று பார்க்குறீங்க, அந்த பர்ஸ் ரொம்ப மொக்கையாக இருக்குது, ஸோ வேணான்னு சொல்லி கீழே வச்சிட்டிங்க. டக்குன்னு இன்னொரு பையன் அந்த பர்ஸ் எடுத்து பர்ஸ் செம்மையாக இருக்கே, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, அவசரப்பட்டு வாங்கிட்டோமே, நல்லா பர்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்களா மாட்டிங்களா? அவன் எடுத்தோடனே அந்த பர்ஸ் அழகாக மாறிடுச்சா? 100% கிடையவே கிடையாது. உங்களுக்கு வேணான்னு சொன்ன பர்ஸ் தான் அது. ட்ரூத் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவன் எடுத்துட்டோன்னே அந்த பர்ஸை நீங்கள் இழந்துருவோங்கிற ஸ்டேஜ் போயிட்டீங்க. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேல்யூவாக தெரியும். இதனால தான் உங்களுக்கு பர்ஸ் வேணும்னு தோணுச்சு. இதுதான் ஃபோமோ ஆர் ஸ்கேர்சிட்டி பிரின்சிபல்னு வச்சுக்கலாம். வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நாள் நீங்கள் அமேசான் கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் வாங்கவே மாட்டீங்க, தேவையும் இருக்காது ஆக்சுவலாக இப்போ கரண்ட்டில் வாங்குற அளவுக்கு. பட் திடீர்னு அமேசான்காரன் லிமிட்டட் ஸ்டாக்குன்னு போட்டால் உடனே ஓடி போய் வாங்குவீங்க. ஆக்சுவலாக கரண்ட்லி உங்களுக்கு அது தேவையே படாது, பட் ஸ்டில் ஏன் ஓடி போய் வாங்குறீங்க அப்படின்னா, அதை இழந்துருவங்க ஸ்டேஜ் போய்ட்டோம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வேல்யூ ஆகிரும், அப்போ அதை வாங்கிடுவோம். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஒரு பொருளை இழந்துருவங்கிற ஸ்டேஜ் போயிட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ ஆகிரும். ஸோ இந்த தியரியை இந்த கிளைண்ட்டோட கனெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அவரே கிளியராக சொல்கிறாரு, கேஸ்ட் இஷ்யூ இருக்குது, அவன் மேலே இன்ட்ரெஸ்ட்டில் அவன் 100% செட்டே ஆக மாட்டான் அப்படின்னு. இதுதான் இங்கே ட்ரூத்து. பட் ஸ்டில் அவள் வேணும்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. மீன்ஸ் என்னென்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரேக்கப்பில் அவங்க வேணான்னு சொல்லிட்டு விட்டு போனாலும் சரி, இல்லை நீங்கள் வேணான்னு விட்டு போனாலும் சரி, கொஞ்ச நாளில் அந்த பார்ட்னர் நீங்கள் இழந்துருவோங்கிற ஸ்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க. அப்போ அவங்க ரொம்ப வேல்யூவாக தெரிவாங்க, அதனால் அவங்க வேணும்னு சொல்லி திரும்ப போகிறீங்க. இப்போ ஆக்சுவலாக நான் உங்களுக்கு 2 எமோஷன் பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு எமோஷன் நீங்கள் ஹையர் வேல்யூவாக ஃபீல் பண்ணணுன்னு சொல்லி உங்கள் எக்ஸை நோக்கி போகிறீங்க. இன்னொரு எமோஷன்ஸில் அவங்கள இழந்துருவங்க ஸ்டேஜ் போனால அவங்க ஹையர் வேல்யூவாக தெரியுறாங்க, அதனால தான் அந்த எக்ஸன்னு சொல்லி திரும்ப போகிறீங்க. பட் 2 ஸ்டேஜ்லையுமே நல்லா லாஜிக்காக பாருங்கள், அவங்க உங்களுக்கு வேணாம். பட் நீங்கள் திரும்ப ஏன் போயினா, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத எமோஷன் உங்களை ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட கூட்டு போகுது. சி கைஸ், லாஜிக் படி ட்ரூத் படி உங்களுக்கு அவங்க வேணாம், அவங்கள நீங்கள் லவ் பண்ணல, அவங்களுக்கு செட்டே ஆக மாட்டாங்க. பட் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத எமோஷனால் அவங்கள திரும்ப வேணும்னு சொல்லி நீங்கள் தேடி போகிறீங்க. இது பியூர் வேஸ்ட் ஆஃப் டைம் கைஸ், உங்களுக்கும் சரி அந்த பார்ட்னருக்கும் சரி.
தயவு செஞ்சு இந்த மாதிரி எமோஷனால் போய் உங்கள் வாழ்க்கையும் சரி அந்த பார்ட்னரோட வாழ்க்கையும் சரி தயவுசெய்து போய் எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத எமோஷனால் நீங்கள் போனாலும் சரி கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, 100% நீங்கள் வீக்காக தான் பிஹேவ் பண்ணீங்க. சத்தியமாக அவங்கள லவ்வும் பண்ண மாட்டா, அட்டு டைம் வேஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள் எக்ஸுக்கிட்ட நீங்கள் திரும்ப போய் பேசி அவங்க லவ் பண்ண வைக்கணும்னு நினைக்கும் போது உங்கள்கிட்ட நல்லா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கோங்க. என் எக்ஸை நான் லவ் பண்ணுறேன்னா அதனால அவங்க வேணுமா, இல்லை என் எமோஷன் என்ன கூட்டு போதா? உங்கள் எமோஷன் தான் உங்களை கூட்டு போகுது அப்படின்னா ஸ்ட்ராங்காக டெசிஷன் எடுத்து உங்களை கண்ட்ரோல் பண்ணி வேறு வேலையை பாருங்கள், அதான் புத்திசாலித்தனம். இல்லை நீங்கள் அவளை உண்மையிலே லவ் பண்ணுறீங்க அதனால் அவள் வேணும்னு சொல்லி போனீங்க அப்படின்னா அவங்கள பேசி நீங்கள் லவ் பண்ண வைக்கலாம். அதுக்காக தான் நம்ம சேனலில் எக்ஸ்பேக் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் உள்ள பிளேலிஸ்ட்டை மேலே உள்ள ஐ பட்டனில் லிங்காக கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பார்த்து உங்கள் எக்ஸை திரும்ப லவ் பண்ண வச்சுக்கோங்க. நம்ம லவ் சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.